உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, பிறந்த இனத்தை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்காக சித்திரை முழுநாளில் மாமல்லபுரத்தில் இனமானக்கால மருத்துவர் ஐயா அவர்களை காண, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நண்புடையாவதாஸ் அவர்களை காண வெளிநாடுகளில் இருந்து மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வன்னிய உறவுகள் வான் பறந்து வர தயாராயிருக்கிறார்கள். திருச்சியை தாண்டனா திருச்சிக்கு தக்க வன்னியர்கள் இல்லைன்னு இன்னும் சில தற்கூறிகள் உளறிக்கிட்டு தான் கிடக்கிறார். திருச்சிக்கு தக்கையில் இருந்து மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாகனங்களை லட்சக்கணக்கான இளைஞர்கள் சித்திரை முழு மாநாட்டிற்கு படையெடுத்து வர தயாராகி இருக்கிறார். நம்முடைய யூடியூப் காணொலிகளுக்கு கீழே பல கமெண்ட்டுகள்ல குவிஞ்சு கிடக்குது. நான் லீவ் போட்டு துபாயில இருந்து வரேன், நான் மாநாட்டிற்காக சிங்கப்பூர்ல இருந்து வரேன், கம்போடியால இருந்து வரேன், மொரிஷியஸ்ல இருந்து வரேன், கனடாவில இருந்து வரேன், லண்டன்ல இருந்து வரேன், குவைத்துல இருந்து வரேன்னு பல உறவுகள், பல வன்னிய உறவுகள் விடுமுறை எடுத்தும் அங்கே வாழக்கூடிய வன்னியர்கள், தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடிய ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய தலைமுறையாக வாழக்கூடிய வன்னியர்கள் எல்லாமே கூட, மொரிஷியஸ் தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடிய வன்னியர்களை கூட இந்த மாநாட்டிற்காக கிளம்பி வராங்க. மலேசியாவில இருந்து தலைமுறையாக வாழக்கூடிய வன்னிய உறவுகள் கிளம்பி வராங்க. நாங்கள் எந்த நாட்டில் குடியேறி இருந்தாலும், எந்த நாட்டிற்கு பணிக்காக சென்றிருந்தாலும் நான் பிறந்த இனத்தை மறப்பேனா என்று அவர்கள் இந்த மாநாட்டிற்கு புறப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பல இளைஞர்களுக்கு விடுமுறை கிடைக்காத காரணத்தினால அவர்கள் எண்ணத்தை முழுக்க மாநாட்டில் நிறுத்திவிட்டு வெளிநாடுகள்ல இந்த மாநாட்டை பார்ப்பதற்காக ஆவலா இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பூரிப்பை ஏற்படுத்தி இருக்கு, எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, ஒரு களிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுவே உறுதிப்படுத்திருச்சு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டினுடைய வெற்றி. திருச்சிக்கு தக்க இன்னும் பல பேர் உளறிட்டு கிடக்குறான். முட்டா பசங்க திருச்சிக்கு தக்க சொல்றானுங்க, வன்னியர்களே இல்லைன்னு உளறிட்டு கிடக்குறானுங்க. தென்காசியில இருந்தும், அம்பையில இருந்தும், கன்னியாகுமரியில இருந்தும், திண்டுக்கல்லில் இருந்தும், சாணார்வட்டியில இருந்தும், புதுக்கோட்டையில இருந்தும், திருமயத்துல இருந்தும் எண்ணற்ற உறவுகள் தொலைபேசியில தொடர்பு கொண்டே சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க எங்க ஊர்லங்க 10 வண்டி வச்சிருக்கிறோம், எங்க ஊர்ல 50 வண்டி வச்சிருக்கிறோம், எங்க ஊரை எப்ப வச்சு பார்த்துப்போமா, வட தமிழ்நாடா தென் தமிழ்நாடா வச்சு பார்த்துப்போமா, போட்டி போட முடியுமா எங்க கூடன்னு பந்திய வச்சுக்கிட்டு 100 வண்டிகளை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 100 வண்டிகளை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் கிராம கூட்டம், ஒவ்வொரு நாளும் சொந்தங்களை சந்திச்சு வெத்தலைபாக்கு சகிதமா அழைப்புதல் கொடுத்து கிராம கூட்டம் நடத்தி திரட்டி இருக்கிறார். இதோ மாநாட்டுக்கு கிளம்பி வரல, தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மாநாட்டுக்கு கிளம்பி வர, நம்மளுடைய குடும்ப விழாவுக்கு வரவங்க, என் சொந்தக்காரன் காது குத்தி வச்சா, கல்யாணம் வச்சா, மஞ்சள் தண்ணி வச்சா போக மாட்டோமா, அப்படி வரவங்க உரிமையோட சொல்ல கேட்கிறப்ப எவ்வளவு ஒரு உற்சாகமாக இருக்கு. வெளிநாட்டில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்டவர்கள், திருச்சிக்கு தெற்கே மட்டுமே லட்சக்கணக்கான வன்னியர்கள். அப்ப திருச்சிக்கு வடக்க வன்னியரே இல்லைன்னு சொல்ற பகுதியில இருந்து மட்டுமே லட்சம் வன்னியர்கள் கூடுறாங்க. 5000க்கும் மேற்பட்ட வாகனத்துல எவ்வளவு ஒருத்தன் டோல்கேட்ல நின்று எண்ணிக்கை வேணாலும் சொல்லுங்க, எண்ணிக்கை வேணாலும் சொல்லுங்க. அந்த முட்டா பசங்களை திருச்சியை தாண்டி எத்தனை வண்டி வருது என்பதை மட்டும் எண்ணிக்கை சொல்லுங்க. அப்படியாக இருந்தால் திருச்சிக்கு வடக்க திருவள்ளூர் வரைக்கும் எத்தனை லட்சம் வன்னியர்கள் கூடுவார்கள் என்பதை, எத்தனை லட்சம் சகோதர சமுதாயத்தவர்கள் கூடுவார்கள் என்பதை, எத்தனை லட்சம் பேர் சமூக என்பார் அக்கறை கொண்டு கூடுவார்கள் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே தலை சுத்தி போயிடும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே தலை சுத்தி போயிடும். 100 ஏக்கர் நிலவரப்பு 10 என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்கு இவருடைய உற்சாகமாக எழுப்பியிருக்கு. இந்த மாநாட்டை தான் நம்முடைய தலையத்தை தீர்மானிக்கக்கூடிய மாநாடு. தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கை காட்டுகின்ற திசையில பயணிக்க வேண்டும், பசுவநாயகர் நண்பர்களாக அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்கின்ற சபதத்தை ஏற்று ஒட்டுமொத்த உறவுகளும் ஓரணியில் திரண்டிருக்கிறது. பார்த்தாலே பெருமையா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் பல முறை சொல்றதா, நாம எவனையும் எதிர்த்து போரிட வேண்டாம், நின்னு முறைச்சாலே செத்துருவான். எவனையும் எதிர்த்து சண்டையிட வேண்டாம், நம்ம ஒத்துமையா கை கூட்டி நின்னாலே போதும், ஒத்துமையா கைப்பிடிச்சு நின்னாலே போதும். இது நம்ம மண்ணுங்க, இது நம்ம மண், நம்ம நாடு, நான் தான் இதை ஆள வேண்டும் என்கின்ற சபதத்தை ஏற்கக்கூடிய தினமாக வருகின்ற சித்திரை முழு மாநாடு. அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு திரளை அண்ணன் அன்புடன் ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்துகின்ற போது பலரும் அதிர்ந்து போய் நிற்கிறான், பலரும் உளறிக்கிட்டு கிடக்கிறான், பலரும் பயத்துல திக்குமுக்காடு போய் நிற்கிறான். ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்பாக அவனுக்கெல்லாம் தூக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே தோல்வி வயத்துல தவிச்சு செத்துருவான். அடுத்த ஓராண்டு காலம் என்னென்ன வித்தையெல்லாம் காட்டுறான்றது பாருங்க.
அடுத்த ஓராண்டு காலமும் எல்லாத்தையும் போடுவார். அப்படியே அவன் பயத்தை இந்த சித்திரை இளைஞர் பெருவிழா மாநாடு நடத்தும். வன்னியருக்கா 20 தர மாட்டேன்றா, ஒன்னா கூடி நிக்கிறாயா, இப்ப குறியா பார்ப்போம், இப்ப சொல்லியா பார்ப்போம். திமுக இருக்கவே இருக்காது, வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுகவை அப்புறப்படுத்தி விடுவோம். பெரும் தோல்வியை பரிசீலித்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு தோல்வியை கொடுத்து திமுக என்கின்ற ஒரு கட்சியே இந்த மண்ணில் இல்லை என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைஞ்சிடும். இனிமேட்டு நம்ம ஒத்துமையா ஒன்னா கைகூடி நின்னு சின்னதா உச்ச கொட்டினாலே போதுங்க, ஒரு பெருத்த போர் முழக்கத்தை போல சத்தம் வந்துடும். பெருத்த போர் முழக்கத்தை போல சத்தம் வந்துடும். மாநாட்டினுடைய வெற்றி கண் முன்னாக இப்பவே பெரும் நெகிழ்ச்சியோட பார்க்க முடியும். பெரும் நெகிழ்ச்சியோட பார்க்க முடியும். எதிர்பார்க்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. எதிர்பார்ப்பை எல்லாம் எதிர வைக்கக்கூடிய அளவிற்கான மாநாடு இருக்கு. மாநாட்டினுடைய திட்டமிடலும், மாநாட்டினுடைய மேடை அமைப்பு, மாநாட்டினுடைய இடத்தேர்வும், மாநாட்டிற்கான வழிமுறைகளும், மாநாட்டிற்கு கூடக்கூடிய கூட்டமும் அத்தனையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சுக்குநூறாக்கிடும். அத்தனையும் எதிர்பார்ப்புகளை சுக்குநூறாக்கிடும். வெளிநாட்டிலிருந்து வான் பறந்து வராங்க, தென்கோடி கன்னியாகுமரியில இருந்து வண்டி பிடிச்சு வராங்க. நம்ம உறவுகள் ஒட்டுமொத்தமா கிளம்புங்க, குடும்பமா கிளம்புங்க, குடும்பமா கிளம்புங்க. நம்ம வீட்டு விழா, இனி எந்த கட்சியா இருப்பா வா, மாநாட்டுக்கு வா. என்ன எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் பிடிச்சு உட்கார வச்சு கூப்பிட்டு வாங்க, பிடிச்சு உட்கார வச்சு கூப்பிட்டு வாங்க. உன் பிள்ளையும் இடஒதுக்கீட்டுல தான் படிச்சாகணும், உன் பிள்ளையும் இடஒதுக்கீட்டுல தான் வேலைக்கு போயாகணும் சொல்லி கூட்டுவாங்க, உரிமையோட கூட்டுவாங்க. இந்த மாநாட்டு ஒரு புதிய சரித்திரம் படைக்கட்டும்.